ஹே கைஸ், வெல்கம் டு ஆஸ்ட்ரோக்லன். இந்த வீடியோ வந்து ரியலி ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் லைக் 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடிலேருந்து அப்படியே அங்கங்கே ஸ்னூப் பண்ணிவிட்டு அங்கங்கே பார்த்துட்டு இந்த விஷயம் இருந்துச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நியூஸ் லெட்டர்ஸ்லாம் இதை பற்றி வந்துருந்துச்சு. ஸ்பார்க் ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் வந்து நான் எப்போ இந்த IoT டிவைசஸ்லாம் வாங்குவேன், இந்த ராஸ்பெரி பை இந்தமாரிலாம் வாங்குவேன். அப்போ வந்து ஒரு மாடியூல் வாங்குறப்ப, வைஃபை மாடியூல் வாங்குறப்ப இதை பற்றியான ஒரு சின்ன கவரேஜ் வந்துச்சு. அப்போ பார்த்துட்டு தூக்கி போட்டேன். அதுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஸோ இது என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது வந்து இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறது, கிரிப்டோ கரன்சிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போவுமே ஒரு கில்ட் கான்ஷியஸ் இருக்கும். அது என்னென்னா, ஈவன் நம்ம GPU வச்சு எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னாலுமே அந்த GPUனால் வந்து ரியலாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன யூசேஜ் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். நிறைய பேர் சொல்கிறது வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ரொம்ப பவர் சக் பண்ணுது, நிறைய பவர் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. எலான் மஸ்க் கூட தான் சொல்லிருந்தார், விச் இஸ் ட்ரூ. பட் ரிமெம்பர், கிரிப்டோ கரன்சிஸ் வந்து இந்த ரியல் வேர்ல்டில் நம்மளோட ஆக்சுவல் பேங்க்ஸ், ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லேயும் வந்து பேங்க்ஸ் இருக்குது. அது வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது, நம்ம சேவிங்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிது, இது எல்லாத்தையும் பண்ணுது. அதுக்கு அந்த பேங்க்ஸ் வந்து நிறைய கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணும், சர்வர்ஸ் யூஸ் பண்ணும், நிறைய ATM மிஷின்ஸ் இருக்கும், அங்கே ஏர் கண்டிஷன் இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எக்கச்சக்கமாக வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு அது வந்து கன்சியூம் பண்ணுறாங்க. இது ஒரு பேங்க்கில் ஆயிரக்கணக்கான பேங்க் உலகம் ஃபுல்லாக இருக்குது, இவங்க எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க. கிரிப்டோ கரன்சி வந்து ப்ரிட்டி மச் டூயிங் எக்ஸாக்ட்லி த சேம் திங். பேங்க்ஸ் என்ன பண்ணுதோ அதே விஷயத்தை தான் கிரிப்டோ கரன்சிஸ் பண்ணுது. எக்ஸப்ட் வந்து நம்ம இங்கே ஒரு பேங்க் பில்டிங் வச்சு AC போட்டு இதெல்லாம் பண்ணாமல், இப்போ என் வீட்டில் நான் ஒரு பேங்க் ரன் பண்ணிருக்கேன். என்னோடய பேங்க்கோட ஒரு காப்பி வந்து என் வீட்டில் இருக்குது, ஒரு லெஜரோட காப்பி என் வீட்டில் இருக்குது. ஸோ இப்போ இப்படி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட்ஸ் சேவிங் குவைட் லாட் ஆஃப் எனர்ஜி. ஏன்னா இப்போ நான் வந்து எல்லார் வீட்லேயும் வந்து சின்னதாக வந்து ஒரு போர்ஷன் வச்சுட்டு எல்லோரும் வந்து அந்த என்டையர் சிஸ்டத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ தட் வே வந்து இட் இஸ் வெரி வெரி எக்கனாமிக்கல். அண்ட் ஆல்சோ நம்ம மேலே சோலார் இருக்குது. ஸோ இட்ஸ் லைக் மோர் க்ரீனர் தென் கரண்ட். நம்ம கையில் இருக்க காசை விட இது ரொம்ப வந்து க்ரீனர் அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஃபைண்ட் இட் லைக் இந்த GPU இன்டென்சிவான ஒரு ப்ராசஸிங் இருக்குல்ல, ஐ ஃபைண்ட் இட் அன்னெசரி. இந்த சென்ஸ் வந்து பிகாஸ் இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் லக் ப்ரிட்டி மச். நம்ம என்னென்னா ஒரு நம்பர் கரெக்டாக கெஸ் பண்ணணும், அதுக்காக நம்ம ப்ராசஸர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா திரும்ப கெஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ட்ரில்லியன் கால்குலேஷன்ஸ் பண்ணி கெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகும், அந்த நம்பர் மேட்ச் ஆகும், இந்த மாதிரி. ஸோ இட்ஸ் சீரியஸ்லி அன் அன்னெசரி ஆஃப் திங். பட் தட் இஸ் அ ஹோல் கான்செப்ட். அந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், ஒரு ஒர்க் வந்து ஒரு கம்பெடிஷன் ஒர்க் வந்து அந்த விஷயத்தை செய்யுது அப்படின்றத வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து புது பிளாக்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ தட் இஸ் அ ஹோல் ஐடியா ஆஃப் இட். சரி, இதெல்லாம் இருந்தாலுமே சரி, இந்த ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் இருக்குது, ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ஸ் இருக்குது, இதுமாதிரி டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருந்தாலுமே சரி, இந்த ப்ரூஃப் ஆஃப் கவரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் இட் யூசஸ் வே லெஸ் பவர். அண்ட் அதுக்கப்புறம் இதோட யூட்டிலைசேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் கோனா சப்போர்ட் $1.6 trillion இண்டஸ்ட்ரி. அது என்ன இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாத்தோட லைஃப்லேயும் வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்ம லைஃப்பில் உள்ளார வரப்போகுது. நீங்கள் எந்த ஒர்க்கு, எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அதில் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து ஏதோ ஒரு பார்ட் வந்து வைக்க போகுது. ஐதர் நீங்கள் சிவில் இன்ஜினியராக இருங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருங்க, IT படிங்க, IT இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் அதை நீங்கள் படிங்க, CSE படிங்க, கெமிக்கல் இன்ஜினியரிங் படிங்க. நீங்கள் எந்த இன்ஜினியரிங் எந்த ஃபீல்டுக்குள்ளார போனாலும் சரி, மெடிக்கல் எதில் போனாலும் சரி, அதுக்குள்ளார IoT வந்து வராமல் இருக்காது, அதில் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து சிவில் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து சிவில் வந்து BIM அப்படின்னு இருக்குது, பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து இன்ஜினியர்ஸ் வந்து தனித்தனியாக ஒர்க் பண்ணிருப்பாங்க. சிவில் இன்ஜினியர் தனியாக பிளான் போடுவாங்க, ஆர்கிடெக்ட்ஸ் தனியாக டிசைன் பண்ணுவாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் தனியாக லேஅவுட் கிரியேட் பண்ணுவாங்க, ப்ளம்பர்ஸ் தனியாக லேஅவுட் கிரியேட் பண்ணுவாங்க. கடைசி எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க, நிறைய தப்பு நடக்கும், நிறைய விஷயம் வந்து கிராஸாக அவங்களுக்கு புரியாது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ எப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு தெரியும் எலக்ட்ரிக்கல் லேஅவுட்ஸ்லாம் எங்கெங்கே வரப்போகுது, ப்ளம்பர்ஸ் எங்கெங்கே வரப்போகிறாங்க அப்படின்றது சிவிலுக்கு தெரியும். அதேமாதிரி ஆர்கிடெக்ட்ஸ்க்கு வந்து ஓவராலாக ஸ்ட்ரக்சரல் பிளான் என்னென்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் தெரியும். ஸோ இதுமாரி வந்து எல்லாம் கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தா இந்த இடத்துல வந்து நிறைய சென்சர் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன், சென்சர்ஸ் வருது. அண்ட் அதை வச்சு வந்து பீப்புள் ஆர் டூயிங் லாட் ஆஃப் மோர் இன்டெலிஜென்ட் ஒர்க். அண்ட் இதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள், உங்கள் காரில் வந்து எக்கச்சக்க சென்சர் இருக்குது. டெம்பரேச்சர் சென்சர்லேருந்து, டயர் ப்ரெஷர் சென்சர்லேருந்து, கார் எந்த லொக்கேஷனில் இருக்குது, GPS சென்சர்ஸ், இதுமாரி வந்து யூ கேன் நேம் இட். எவ்வளவோ சென்சர்ஸ் வந்து வந்துருச்சு ஆட்டோமொபைலில். இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஃபீல்ட்லேயும், மெடிக்கல் ஃபீல்டு எடுத்துட்டிங்கன்னா போதும், பேஷண்ட்டோட டேட்டா கலெக்ட் பண்ணுறதே, நம்ம கையில் இருக்கிற வாட்ச் கொண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கண்டெயின் செவரல் சென்சர்ஸ். நம்ம ஃபோனில் நிறைய சென்சர்ஸ் இருக்குது.
இந்த டேட்டா எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஆல் ஸ்மால் டிவைசஸ் தட் இஸ் கனெக்டட் டு இன்டர்நெட். அதுதான் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இப்போ இந்த டேட்டா வந்து கொண்டு வரணும், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொண்டு வரணும், இந்த சென்சர்லாம் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ட்ரெடிஷ்னலாக என்ன நடக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு சென்சர் இருக்குது, ஒரு தெர்மோஸ்டாட் அந்த மாதிரி ஏதோ ஒரு சென்சர் இருக்குது அப்படின்னா அந்த சென்சர் வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு வைஃபை மாடியூலோ இல்லை வந்து 2G மாடியூலோ 3G மாடியூலோ 4Gயோ 5Gயோ ஏதோ ஒரு மாடியூல் இருக்கும். அது வந்து உங்களுக்கு நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணி டேட்டா வந்து அனுப்புறது, அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொண்டு வரது, இந்த வேலையை செய்யும். பட் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ், இந்தமாரி வந்து ஒரு ரிமோட்டான ஏரியாஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது இந்த சினாரியோஸ். ஏன்னா அங்கே இன்டர்நெட் இருக்காது, இந்த இஷ்யூஸ்லாம் இருக்கும். இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஒரு இன்ஃபர்மேஷனும் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹீலியம் நெட்வொர்க் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஒரு RF கவரேஜ் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணுது. இதில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. ஒன்று வந்து RF பேஸ்ட் இருக்குது, இன்னொன்று வந்து 5G இருக்குது. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து RF பேஸ்ட். இது 2019 வந்து இந்த கான்செப்ட் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு டிவைஸ் ஒன்று வச்சிடறோம். லெட்ஸே வந்து இந்தமாரி ஒரு சின்னதாக ஒரு டிவைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த டிவைஸை நீங்கள் வச்சிடலாம். இதை வந்து நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் பவர் சப்ளை கனெக்ட் பண்ணணும். இது நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிவைஸ் பட்டுக்கும் ஓரமாக இருக்கும். இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்மளோட இது வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹாட்ஸ்பாட் மாதிரி, RF ஹாட்ஸ்பாட் மாதிரி. இதோட ரேஞ்ச் வந்து சம்வேர் பிட்வீன் ஐ திங்க் 5 to 7 மைல்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ளையர் அஸ் வெல். நிறைய டிஃப்ரெண்ட் ஆண்டனாஸ் அந்த மாதிரி இருக்க இதெல்லாம் இருக்குது. அதை பொறுத்து ரேஞ்சும் இன்க்ரீஸ் இருக்கும். ஸோ இந்த டிவைஸ் இங்கே நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இதேமாரி இன்னொரு டிவைஸை வந்து நம்ம தள்ளி வைக்கிறோம். ஸோ அந்த 2 டிவைஸும் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அ செயின், ஒரு நெட்வொர்க் மாரி கிரியேட் ஆகுது. இதேமாரி இன்னொரு டிவைஸ் இருக்குன்னா அதுவும் இது 3 சேர்ந்து ஒரு நெட்வொர்க் கிரியேட் ஆகும். ஸோ இந்தமாரி ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸ் கூட பேசுகிறப்ப தட் பிகம்ஸ் ப்ரூஃப் ஆஃப் கவரேஜ். நம்ம இந்த 2 டிவைஸ் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணுது, ஓகே இன்னொரு டிவைஸ் இந்த வெசினிட்டியில் இருக்குது அப்படின்றதுக்கு. அதுக்கு வந்து மினிமம் என்ன சொல்கிறாங்கன்னா 300 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து இதை வந்து இன்டர்நெட்டில் ரிலே பண்ணுறப்ப இதுங்களுக்கு வந்து ஒரு HNT ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இதனால் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெட்வொர்க்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அப்படி கிரியேட் ஆக போகுது. அப்படி கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த IoT டிவைசஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இந்த செல்லுலார் டேட்டா, வைஃபை டேட்டா இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வரல. ஸோ தே கேன் ரோம் ஃப்ரீலி. இந்த நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிச்சு அப்படின்னா வந்து இந்த சென்சர்ஸ் எல்லாமே வந்து தெர்மோஸ்டாட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன சென்சர்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ இது எல்லாமே வந்து தே கேன் யூஸ் a HNT நெட்வொர்க். ஸோ இப்போ இந்த நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணி இந்த டேட்டா அனுப்புறது, ரிசீவ் பண்ணுறது, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லோரும் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற இந்த டிவைஸஸை வச்சு எல்லோரும் வந்து டேட்டா கொண்டு வரது அதெல்லாம் பண்ண போகிறோம் இந்த சென்சர்ஸ்க்கு. ஸோ இப்போ இதனால் வந்து இந்த டிவைஸ் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேல் ஏர்ன் கிரிப்டோஸ். அந்த கிரிப்டோஸ் தான் HNT அப்படின்ற அந்த கிரிப்டோ. அந்த கிரிப்டோ வந்து இப்போ பார்த்திங்கன்னா 61 டேஸ், அதாவது ஐ திங்க் நான் ஏற்கனவே பார்த்தபடி வந்து இந்த ஆகஸ்ட் 61 டேஸ் கூட கிடையாது, August 1 வந்து தேர் கோயிங் இன்ட்டு ஹாஃபிங்னா என்னென்னா இப்போ பிட்காயின் பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்ரி 4 years வந்து தே கோ இன்ட்டு ஹாஃபிங். அதாவது ஏர்னிங் கெப்பாசிட்டி, ஒரு மைனரோட ஏர்னிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா பாதி ஆகிடும். இன்னும் ஒரு 4 years கழிச்சு அதில் பாதி ஆகிடும். இந்தமாரி கம்மியாகிக்கிட்டே போகும். இப்போ அதே மாதிரி இந்த ஹீலியம் நெட்வொர்க் பார்த்திங்கன்னா 2019 ஆரம்பித்தாங்க. இப்போ கரெக்டாக 2021 August 1 அப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக ஹாஃபிங் போகுது. ஐ திங்க் இப்போ வந்து 12 HNT ஏர்ன் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பர் டே. ஸோ இட் வில் பி அரௌண்ட் 6 HNT. ஸ்டில் இட்ஸ் ப்ராஃபிட்டபிள். பட் இது இருந்தாலுமே இதில் இருக்க ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா வந்து இந்த டிவைஸ் வந்து நீங்கள் இதில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா 2 டைப் நான் சொன்ன மாதிரி RF ஒரு டிவைஸ் இருக்குது, இன்னொன்று வந்து 5G இருக்குது. இது வாங்குறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக நீங்கள் இருக்கணும். எஸ்பெஷலி 5G டிவைஸ் நீங்கள் வாங்குறப்ப அது இன்னும் மார்க்கெட்டில் அவ்வளோ ஒன்றும் புழக்கத்துக்கு வரல. அது வரப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வந்து 5G நெட்வொர்க் வந்து இட்ஸ் pretty much லீஸ்ட் அவுட். இந்த ஒரு ஸ்பெக்ட்ரம், இந்த பேண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செல் ப்ரொவைடர்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து அவங்க லீஸ் பண்ணிட்டுருங்க. ஸோ அப்போ அந்த பேண்ட்வித்தில் நீங்கள் தப்பான ஒரு டிவைஸை வாங்கி ஆப்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் லீகல், வெரி இல்லீகல். அண்ட் அது வந்து இட் மே ரிசல்ட் இன் கோர்ட் கேஸஸோ இல்லை ஜெயிலோ இல்லை பெனால்ட்டியோ அந்தமாரி வந்து ஒரு பெரிய ஃபைன்ஸ் கூட வரலாம். ஸோ அதனால் நீங்கள் இந்த டிவைஸ் வாங்குறப்ப பி வெரி காஷியஸ். சப்ளையர் கிட்டக்க அவங்க வந்து கன்ஃபிகரேஷன் போட்டிருப்பாங்க, எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு என்னென்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வன்சிஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. அந்த ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இன்னொரு கொஷின் டிப்பிக்கலாக மக்கள் கேட்குறது என்ன அப்படின்னா வந்து ஐயோ ராகுல், இதை நான் வீட்டில் வச்சா ஒருவேளை வந்து இந்த இதுலேருந்து வர அந்த கதிர் அலைகள், அந்த வேவ்ஸ் வந்து என்ன தான் அஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு சொன்ன மாதிரி 2 மாடியூல் இருக்குது. ஒன்று வந்து RF பேஸ்டு, ஒன்று வந்து 5G பேஸ்டு. RF பேஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 900 ஐ திங்க் 905 நினைக்கிறேன் மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் வந்து ஒர்க் ஆகுது. அது வந்து ஐ திங்க் இட்ஸ் சிமிலர் டு அவர் கார்ட்லெஸ் ஃபோன்ஸ். நம்ம வீட்டில் வந்து கார்ட்லெஸ் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம முன்னாடிலாம் இருக்கும், இப்போ என் வீட்டில் இருக்குது, அதெல்லாம்
நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் அந்த சேம் ஃப்ரீக்வன்சியில் தான் இருக்கும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் இன்னொரு ரூம்லேருந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னா அதுலேருந்து அந்த பேஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 900 Hz and more something. So which is what the frequency that this device is also operating. ஸோ அதனால் வந்து we've been using that for a while. ஸோ அதனால் I think it should be okay. அதேமாரி 5Gயும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இப்போ நிறைய பேர் ஃபோனில் வந்து இப்போ 4G ஆல்ரெடி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து 5G ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஆல்ரெடி 5G இருக்குது. ஸோ அதை நீங்கள் காதில் வச்சு பேசுகிறீங்கன்னா 5G நெட்வொர்க் உங்கள் மாண்டோட தான் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ வி ஆல்ரெடி லிவிங் வித் 5G. ஸோ தட்ஸ் திங். ஸோ இப்போ இந்த RFக்கும் இந்த 5Gக்கும் ஏன் இந்த ரெண்டு டிவைஸ் அப்படின்னா வந்து இந்த RF பேஸ்டு வரதில் வந்து அவங்க வந்து IoT டிவைசஸ் நிறைய சப்போர்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றாங்க. இந்த 5G டிவைசஸில் வந்து இன்டர்நெட்டே கொடுக்க போகிறாங்க அப்படின்றாங்க. அது என்னென்னா சிட்டிசன்ஸ் பேண்ட்ஸ் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அந்த காலத்தில் இருந்த ஒரு கான்செப்ட் இது. அதாவது சிட்டிசன்ஸே வந்து ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த நெட்வொர்க் வந்து எல்லோரும் யூட்டிலைஸ் பண்ணலாம். அந்த நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு காசு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த விண்மில்லாம் அப்படி நீங்கள் வந்து ஒரு விண்மில்லை வாங்கி உங்களோட இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணுவீங்க. சேம் லைக் ஒரு கிரிப்டோ மைனிங் மாதிரி தான். ஸோ நீங்கள் அது பாட்டுக்கும் விண்மில் ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி பண்ணுறதுல வந்து நீங்கள் ஒரு போர்ஷன் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. அதே மாதிரி இதில் வந்து இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா வந்து இந்த யூசேஜ் பொறுத்து எவ்வளோ கவரேஜ் பொறுத்து இதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இப்போ இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹீலியம் வந்து பவர்டு நெட்வொர்க், பீப்புள் பவர்ட் நெட்வொர்க் இது. அண்ட் இதில் நீங்கள் போனீங்கன்னா அப்படின்னா வந்து அவங்க ஒரு மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எவ்வளோ கவரேஜ் எந்தெந்த கண்ட்ரீஸில் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்னா நீங்கள் வாங்கி இதில் வீட்டில் வச்சுட்டா மட்டும் இது ஒர்க் ஆகாது. இது கூட இன்னொரு பேர் ஒன்று இருக்கணும். ஸோ அது 2 இருந்தால் தான் வந்து மினிமம் ஒர்க் ஆகும். அதாவது இன்னொரு டிவைஸ் வந்து உங்கள் டிவைஸ் வந்து வேலிடேட் பண்ணும். இது வந்து இன்னொரு டிவைஸ் என் விசினிட்டியில் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து எக்கச்சக்க டிவைசஸ் இருக்குது. பட் இங்கே இதுமாரி சிங்கிளான டிவைஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இப்போ பாருங்கள் 2 டிவைஸ் பக்கத்தில் இருக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு டிவைஸ் இருக்கவே இருக்காது. யாராவது தனியாக இருக்காரு இல்லைங்க, பார்த்து 2 டிவைஸ் இருக்குது. ஸோ அது 2 டிவைஸ் தான் எப்போவுமே யார் வாங்கினாலும் சரி எல்லோரும் எப்படி வாங்குறாங்க அப்படின்னா மினிமம் 2 டிவைஸ் வாங்குறாங்க. பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அது ரொம்ப க்ளோஸாக வைக்கக்கூடாது. உங்கள் வீட்டிலே 2 வைக்கக்கூடாது. 300 மீட்டர்ஸ் தள்ளி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் எல்லாருமே வைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியா சிட்னியில் பாருங்க எத்தனோடு பேர் இருக்காங்கண்ணா, 1 2 3. இன்னும் நான் ப்ரீ ஆர்டர் எல்லாம் புக்கிங்லாம் பண்ணியிருக்கேன். இன்னும் எனக்கு ஃபைனலைஸ் பண்ணல. வந்துச்சுன்னா இந்த ஏரியாவில் நம்ம ஏரியாவில் வந்து இன்னொன்று பார்க்கலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த ப்ரூஃப் ஆஃப் கவரேஜ் அப்படின்ற கான்செப்ட் வந்து இதுதான் இது. அண்ட் இது வந்து இப்போ மைண்ட் பண்ணுறதுக்கு ரைட்டான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் இட்ஸ் எ ரியலி குட் டைம். ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து இப்போ தான் வந்து இது பாப்புலர் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் பெட்டர் டு ஏர்ன் HNT ஏர்ன் பண்ணுறது வந்து கொஞ்சம் நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டிவைசஸ் இருக்குது. ஸோ இதில் பாப் கேட் இருக்குது. ஐ திங்க் லெட்ஸ் லுக் அட் சம் ஆஃப் தீஸ் கைஸ். அந்த டிவைசஸ் பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த 5G டிவைஸ். இதை பற்றி நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ இந்த நெப்ரா அப்படின்றது தான் வந்து ஒன் ஆஃப் தி பாப்புலர் பிராண்ட் இவங்க. அண்ட் இதில் தான் நான் சொன்ன இந்த ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே. ஸோ இது வந்து நீங்கள் எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் வாங்குறீங்களோ அது பாருங்கள் IN போட்டிருக்கேன். ஐ திங்க் இட்ஸ் ஃபார் இந்தியா. ஸோ நீங்கள் எந்த ஃப்ரீக்வன்சி வாங்குறீங்களோ அது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கீங்களோ அது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா தப்பான ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் பாட்டுக்கு ரன் பண்ணிருப்பீங்க, அது ஒர்க் ஆகாது. அண்ட் இஃப் சம் ஒன் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் எ வெரி பிக் லீகல் இஷ்யூ. ஸோ அதனால் கரெக்டான ஃப்ரீக்வன்சி நீங்கள் வந்து எப்போவும் வாங்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதோட திங்க் நம்ம ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க் கொஷின்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதில் இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் செக்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. புக் மார்க் பண்ணி வச்சுட்டு இதில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரோட லிங்க்கெல்லாம் ஓப்பன் பண்ணி அப்பப்போ செக் பண்ணுங்கள் அது அவைலபிளாக வந்துருச்சா இல்லையான்ட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இது அவுட் ஆஃப் ஸ்டாக் தான் அது. ஸோ இப்போ ஸ்டாக் எங்கேயுமே கிடையாது. அண்ட் இது ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இதோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. இப்போ இந்த GPU மைனிங் மாரி வந்து நம்ம லேக்ஸாக வந்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ரொம்ப சின்ன காஸ்ட்டு தான் இது. அண்ட் ஆஸ் யூ செட் வந்து இது ஒரு டிவைஸ் மட்டும் ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு 300 மீட்டர்ஸில் இன்னொரு டிவைஸ் மினிமம் இருக்கணும். அதுவும் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இது வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அதேமாரி இதோட பவர்ஸ் யூட்டிலைசேஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் வெரி இம்ப்ரெசிவ். லைக் அரௌண்ட் 5 வாட்ஸ் தான் வந்து பவர் சப்ளை. ஒரு பேசிக்கான பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு சின்ன 5 வாட் பவர் சப்ளை தான் இது. அண்ட் இது உள்ளார என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஸ்பெரி பை தான் அது. ஆக்சுவலி இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லா இதுலேயும் போட்டிருக்காங்க. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஒரு ராஸ்பெரி பை மாடியூலு, அப்புறம் லோரா கான்சன்ட்ரேட்டர் மாடியூலு, அதுக்கப்புறம் 3 dBi கிளாஸ் ஃபைபர் ஆண்டனா,
ஒரு கேஸ் இது வந்து ஐ திங்க் ஃபார் ஸ்டோரேஜ் ஃபார் கீஸு. ஸோ பாருங்க, இட்ஸ் லைக் அ வெரி வெரி சிம்பிள் பில்டு தான் அது. இதுக்கு வந்து செல்ஃப் பில்டுக்கு ஒரு சின்ன இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, காம்பனண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அது கிடச்சிச்சின்னா நம்மளே வாங்கிட்டு வந்து நம்ம பில் கூட பண்ணலாம். பாப்கேட் வந்து இன்னொரு மேனுஃபேக்சரர். ஸோ அதனால் என்னென்ன பிரச்சனைனா, சில மேனுஃபேக்சரர்ஸ் வந்து இந்தியா, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்க்கு கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே வந்து இந்த ஹீலியம் மைனர்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது வந்து மெயினாக யூஎஸில் மட்டும்தான். இப்போ தான் மற்ற கண்ட்ரீஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் ஆக்சுவலி சார்ட் ஆஃப் லைக் ஒரு வெர்ஜின் மார்க்கெட் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஹீலியம் கைஸ். ஸோ இதில் இருக்கிற டிவைசஸ்லாம் கொஞ்சம் அப்படியே செக் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் இதோட கேஸ் ஸ்டடீஸ் நீங்கள் பாருங்கள், எந்தெந்த ஏரியாஸில் இது ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஆசட் ட்ராக்கிங் அப்படின்றது, அதாவது நீங்கள் இந்த மைனிங், சிவில் அதிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ்லாம் அங்கங்கே போயிட்டுருக்கும், ட்ரக்கு, வேன் எல்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ லோடு எடுத்துகிட்டு போகுது, அந்தமாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ செக் இட் அவுட். இது நம்ம ப்ராப்ளி வந்து இன்னொரு வீடியோ கூட நம்ம ஃப்யூச்சரில் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து அந்த சொன்ன மாதிரி 5G மாடியூல் ஒன்று வருது, HNT 5G மாடியூல் வருது. அதுதான் இது. அவங்க வந்து ஃப்ரீடம் 5 அப்படின்றவங்க கூட தான் இது பண்ணியிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிட் என்ன அப்படின்னா வந்து 2016 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ஐடியாஸ் நான் வந்து ஸ்க்ரிபிள் பண்ணியிருக்கேன் ஒரு பேட்டன்ட்டுக்கு. அது வந்து இதே கான்செப்ட், அந்த HNT கான்செப்ட் தான். அது லைக் அரௌண்ட் ஒரு எப்படி வந்து ஒரு FM சென்டரை வச்சு நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறது, ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறது. இது நீங்கள் பாருங்கள், டேட் வந்து 2016. இது நான் பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபண்டிங்லாம் சொல்லிவிட்டு நிறைய பேர்கிட்ட பேசிகிட்டுலாம் இருந்தேன். யாருக்கிட்டையும் NDAலாம் போடல. ஆக்சுவலி ஒரு சின்ன கான்செப்ட்லாம் எழுதி வச்சுருந்தேன். இது வந்து ஒரு டெமோ ப்ரெசன்டேஷன். இது ஆக்சுவலி ஒரு பெரிய பேப்பர் ஒன்று இருக்குது, அதை எழுதி வச்சுருந்தேன். அண்ட் இது வந்து ஆக்சுவலி நான் இது பண்ணது வந்து ஒரு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சினாரியோஸ்க்காக நான் பண்ணேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் இன்னும் இருக்குது. ப்ராப்ளி இது கொஞ்சம் மெட்டீரியலைஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது நிறைய ஒர்க்லாம் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் மெட்டீரியலைஸ் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, ஐ திங்க் that is all for ஹீலியம். ஸோ நீங்கள் இதில் எந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவனுங்க கொஞ்சம் பண்ணுறானுங்க. ரெக்ஸ்பைஸ் அதான் ஒன்று. லெட் மீ செக். மேனுஃபேக்சரர்ஸ் பாப்கேட், ராக் வயர்லெஸ். ஸோ இந்த மேனுஃபேக்சரர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷிப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ யார் ஃபாஸ்ட்டாக ஷிப் பண்ணுறாங்க அண்ட் உங்கள் கண்ட்ரிக்கான கரெக்டான ஃப்ரீக்வன்சி அவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு தென் கிவ் இட் அ கோ கைஸ். நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் ஹார்ட் டு கெட். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து இட்ஸ் சோல்ட் அவுட். பட் ஒருவேளை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இட்ஸ் கோனா பி ரியலி குட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வேறு ஐ திங்க் ஐ கவர்ட் ஆல் தி பாயிண்ட்ஸ். வேறு எதாவது விட்டுருந்தேன்னா சொல்லுங்கள். வில் கவர் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் வில் கேட்ச் அப் அகெயின் இன் another வீடியோ. தேங்க்யூ.